ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையில் வந்த மாதிரியே கேட்டவருடைய வாழ்க்கையிலையும் நடந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு பணக்காரன் ஏழை இருக்கிறாங்க. அந்த ஏழை வீட்டில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி வளருது. அந்த ஆட்டுக்குட்டியை அவர் பாராட்டி சீராட்டி தம் மடியில் போட்டு ஒரு மகளை போல் வளர்த்துட்டு வராரு. அந்த பணக்காரன் வீட்டிற்கு சில விருந்தாட்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருந்த ஏழை மகனின் ஆட்டுக்குட்டியை எடுத்து அவங்க சமைச்சு சாப்பிட்ருவாங்க. இந்த கதையை கேட்டுட்டு இருந்த தாவீது ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அந்த ஆளுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும், அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நாளத்தனையாக திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு போர் நடக்கும். தாவீது ராஜா போருக்கு போகாமல் மாடியில் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாரு. மாடியிலேருந்து பார்க்கும்போது அங்கே கீழே பட்சேபா குளிச்சுட்டு இருக்கதை பார்த்துருவாரு. அதை பார்த்த உடனே தாவீதுக்கு தவறான ஆசை வந்துடும். உடனே ஒரு வீரர் அனுப்பி அவளை தன் அரண்மனைக்கு கூப்பிட்டு வர சொல்லிடுவார். ஏற்கனவே பட்சேபாவுக்கு உரியா என்பவரோட கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் இந்த பெரிய தவறை அவர் செஞ்சிருவார். உரியா ஒரு சாதாரண போர் வீரன் தான். ஆனால் தாவீது சொல்லி அவனை போரில் முன்னாடி நிற்க வச்சிருவாங்க. அவர் எப்படி போர் புரியணும்னு தெரியாமல் மரித்து போயிடுவார். கதை கேட்டுட்டு இருந்த தாவீது கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுவார், கடவுள் உனக்கு எல்லாமே கொடுத்தாரு, ஆனால் நீ கடவுளின் பார்வைக்கு இவ்வளோ பொல்லாத காரியத்தை செஞ்சிட்டியே, நீயே அந்த மனுஷன், அதனால் பட்டயம் உன் வீட்டை விட்டு போகாதுன்னு சொல்வார். உனக்கு பிறக்க போகும் குழந்தையும் இறந்து விடும்னு முன்னாடியே சொல்லிடுவார். தாவீது மனம் திரும்பி கடவுளின் மன்னிப்பு பெற்று என்னதான் நிறைய பிள்ளைகள் அதுக்கப்புறம் அவனுக்கு பிறந்தாலும் தேவன் உரியாவுக்காக அவன்கிட்ட கணக்கு கேட்பாரு. 4 ஆண் பிள்ளைகள் மரித்து போவாங்க. Adultery is a severe sin against God which will lead to divine judgment.